ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி 12ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இந்த பௌர்ணமியை பற்றியும் இந்த பௌர்ணமியில் நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. பௌர்ணமியில் இப்பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகளோட ஆதிக்கம் அதிகம் இருக்குது அப்படிங்கிறதாங்க நியதி. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே விரைவாக பழிக்குங்க அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குது. என்றைக்குமே பௌர்ணமியில் கிரிவலம் போகிறது, பௌர்ணமியில் பரிகாரம் செய்கிறது, இல்லைன்னா சந்திர தரிசனம் செய்கிறது, இது மாதிரியான விஷயங்களை நாம் செய்கிறப்ப நம்மளோட மனதில் இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்கள் எல்லாமே அதிகமாகுங்க. சந்திர பகவான் தாங்க நம்மளோட மனதுக்கு அதிபதியாக இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியில் நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு பலன்கள் கொடுக்குங்க. முழு நிலவாக இருக்கக்கூடிய நல்ல நாளான இந்த பௌர்ணமியில் 100க்கும் மேற்பட்ட பௌர்ணமிகள் இருப்பதாக சாஸ்திரங்களில் சொல்லப்படுதுங்க. அதிலும் ஒவ்வொரு பௌர்ணமி வழிபாடுமே நமக்கு ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வளர்பிறை தேய்பிறை பகலில் தொடங்கி இரவில் முடிகிறதும் பாதி பகல் நிலவு இருப்பது அப்படின்னு பலவிதமான பௌர்ணமி நேரங்கள் ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு கொடுக்குங்க. இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியில் நாம் கட்டாயமாக இறை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு பலன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்த பௌர்ணமி நாளில் நம்ம கோயிலுக்கு போகலாங்க, இல்லைன்னா மலை மேல் ஏறுறது, வலம் வர்றது, இது மாதிரியான விஷயங்களை செய்கிறப்ப நம்மளோட உடலில் நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே ஏற்படுங்க. அதனால மனதில் இருக்கிற நல்ல எண்ணங்கள் எல்லாமே அதிகமாகுங்க. கோவிலுக்கு போக முடியாதவங்க அன்னைக்கு வீட்டிலேயே கூட இறை வழிபாடு செஞ்சுக்கலாங்க. எந்த கிழமையாக இருந்தாலுமே பரவாயில்லங்க. பௌர்ணமி அப்படிங்கிற நாள் வரப்ப வீட்டில் நம்ம விளக்கேற்றி வச்சு உங்களோட குலதெய்வம் இல்லைன்னா இஷ்ட தெய்வத்தை மனதார வணங்கிக்கோங்க. இந்த மாதிரி வழிபடுறது மூலியமா உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி நாளில் நம்ம விரதம் இருந்து சந்திர வழிபாடு செய்கிறது மூலயமா சிறப்பான பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. இந்த பௌர்ணமி அன்னைக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போங்க. அங்கே நவகிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அதில் சந்திர பகவானுக்கு வெள்ளை கலரில் வஸ்திரம் போட்டு வெள்ளை கலர் மலர்களை அணிவிச்சும் பக்தர்களுக்கு பாயாசம், வெண்பொங்கல், இது மாதிரியான வெள்ளை நேர நெய்வேத்தியத்தை கூட நம்ம தானமாக கொடுக்கலாங்க. இந்த நாளில் பழம்பெருமை வாய்ந்த தலவிருஷங்களை வளம் நம்ம பிரதர்சனம் செய்கிறது மூலியமா இன்னுமே கூடுதல் பலன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆலமரம், அரச மரம், வேம்பு, வில்வம், புன்னை, இது மாதிரியான விருட்சங்களை வளம் வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே அப்படியே பழிக்கும் அப்படிங்கிறது மக்களிடையே இன்னைக்குமே இருக்கிற ஒரு நம்பிக்கையாக தாங்க இருக்குது. இது கூடவே இந்த பௌர்ணமி நாளில் நம்ம வீட்டு வாசலில் நெய்விளக்கு ஏற்றி மாவிலை தோரணம் கட்டி கூட அலங்காரம் செஞ்சு சந்திரனை நம்ம வழிபாடு செய்கிறது மூலயமா இன்னுமே சிறப்பான பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நாம எந்த ஒரு பரிகாரத்தையுமே இந்த பௌர்ணமி நாளில் ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது ரொம்பவே சுபிட்சம் நிறைந்ததாக இருக்குங்க. பிரச்சனை தடைகள் இல்லாமல் அது நல்லபடியாக நடக்கும். இப்போ பௌர்ணமிக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கிறப்ப இதை தவற விட்டுடாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது இந்த திருவண்ணாமலையும் கிரிவலமும் தாங்க. இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறதுனால பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் அதிகமாகுங்க. அருணாச்சலேஸ்வரரோட அருள் கிடைத்து மனதில் அமைதி, நிம்மதி, இது எல்லாமே ஏற்படும். திருவண்ணாமலை மலை சித்தர்களின் வாழ்விடமாக சொல்லப்படுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவங்களோட அருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. பௌர்ணமி நாளில் கிரிவலம் போகிறது மூலயமா மோட்சங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம். இங்கே இந்த திருவண்ணாமலையிலேயே மலையே சிவனாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் கோவிலில் நம்ம இறைவனை எப்படி சுற்றி சாமி கும்பிட்றோமோ அதே மாதிரி இந்த பௌர்ணமி அன்னைக்கு மலையையும் சுற்றி வழிபடுற வழக்கம் கூட இன்னுமே நடைமுறையில் இருக்குதுங்க. அதுவும் முழு நிலவான பௌர்ணமி அன்னைக்கு மலையை சுற்றி வருவது ரொம்பவே நல்லதுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா எந்த நாளிலுமே கிரிவலம் போகிற வழக்கம் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. அதிலும் குறிப்பாக இரவு பகல் அப்படின்னு எல்லா நாளிலுமே போவாங்க. இது மாதிரி கிரிவலம் போகிறப்ப பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. அந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையுங்க. இந்த கிரிவல பாதையில் ஏறக்குறைய 99 கோயில்கள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசிரமம், மண்டபம், இது மாதிரிலாம் இருக்குது. இது கூடவே அஷ்டலிங்கங்கள் கூட இருக்குதுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கிற லிங்கம் தாங்க ஈசான்ய லிங்கம். இந்த ஈசான்ய லிங்கம் கடைசியாக அமைஞ்சிருக்கிற லிங்கங்க கிரிவல பாதையில். நாமெல்லாம் சவம், அவன் ஒருவனே சிவம் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்தக்கூடிய வகையில் தாங்க சிவபெருமான் இங்கே அமைஞ்சிருக்கிறாரு. இங்கே வழிபடுறது மூலியமா மனம் ஒரு நிலை அடையுங்க. இது மாதிரி யாரெல்லாம் கிரிவல பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கங்களோட தரிசனத்தை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே இந்த ஈசான்ய லிங்கத்தை வணங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த பௌர்ணமிக்கு பிறகு கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு இப்போ தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்கள் எதை நினைச்சு சங்கடமாக இருந்தீங்களோ அந்த சங்கடங்கள் எல்லாமே இந்த பிப்ரவரி மாதம் தீருமா அப்படிங்கிறது தாங்க உங்களோட ஒரே கேள்வியாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வேலை, கடன் பிரச்சனை, புதுசாக நிலம் வாங்கலாமா, இல்லைன்னா ஆஃபீஸ் வாங்கலாம்
வாங்கலாமா அப்படின்னு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றிக்க முடியுமா அப்படின்னு கூட கேட்பீங்க. இல்ல சொந்த ஊரை விட்டு வெளியில போலாமா, இது மாதிரிலாம் கூட உங்களுக்கு யோசனைகள் இருந்திருக்குங்க. ஆனா இப்ப நீங்க எந்த வேலையை செய்யறீங்க அப்படின்னாலுமே கூட இந்த டைம் வந்து நீங்க எச்சரிக்கையா தாங்க இருந்தாகணும். இந்த மாசத்துல இருந்து நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு விஷயம் தாங்க. அவர் உங்களுக்கு சாதகமா தாங்க இருக்கிறாரு. இது கூடவே பாத்தீங்கன்னா சப்தம ஸ்தானத்துல வந்து சுக்கிரன் வந்து இருக்கிறாருங்க. அதுவுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் கொடுக்க போகுது. அதுவும் 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தா கெடுதலை பண்ணுவாருங்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 9 கூடிய சுக்கிரன் வந்து உச்சபலம் அடையிற போது யோகத்தை தாங்க ஏற்படுத்துவாரு. உச்சபலம் மட்டும் இல்லாம குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் கூட இருக்குதுங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்க லைஃப் பார்ட்னர் கூட உங்களுக்கு சாதகமா தான் இருக்க போறாங்க. நல்ல ஒரு பார்ட்னர்ஸ்லாம் அமையுங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா பிசினஸ் பார்ட்னர்ஸ் அமையற வாய்ப்பு கூட இருக்குதுங்க. இத்தனை நாளா இது எல்லாம் நடக்குமா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. அது எல்லாமே இப்போ வந்து நடக்கத்தாங்க போகுது. அதுக்கான யோகம் கூட வந்திருக்குதுங்க. ஆனாலும் இது எல்லாமே ஷார்ட் டைமான ஒரு பீரியட் தாங்க. இந்த பௌர்ணமிக்கு பிறகு அதாவது அடுத்து வரக்கூடிய நாட்கள் மட்டும்தாங்க இருக்க போகுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்னா அப்புறமா மார்ச் மாதம் வந்து 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆகுங்க. 7ஆம் இடத்துக்கு வராரு அவரு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே இப்போ அது எல்லாமே சரி செஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை சனி பயிற்சியால் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே பெருசாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதுக்கான தீர்வு கூட கிடைக்கும். குடும்ப ஸ்தானாதிபதி உச்சமா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய மாதம் தாங்க இது. ரொம்ப நாளா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸை இப்போ ஆகக்கூடியவங்க இவங்க மூலியமா கூட உங்களுக்கு பண உதவிகள் வந்து கிடைக்குங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா தந்தையோட ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பம் கூட நீங்க போகுதுங்க. அப்பாவோட உதவியை வச்சு தான் உங்களோட குழந்தைகளோட படிப்பு, வியாபாரம், வீடு மனை சார்ந்த விஷயம் இப்படின்னு புதிய முயற்சிகள் எல்லாமே ஈடுபடுவீங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்த ஆசைகள் எல்லாமே நீங்கள் நிறைவேற்றிக்கவும் போகிறீங்க. உங்களோட எதிர்காலத்தை நோக்கி பயணமாக தாங்க இது இருக்க போகுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாகுங்க. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னா பிப்ரவரி 3ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்குமே மாசத்தோட ஆரம்பத்திலே வந்துருச்சுங்க. அதனால இனிமேட்டுக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்லைங்க. இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல உங்களுக்கு மனசஞ்சலம் வந்து ஏற்பட்டு இருக்குங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருப்பாரு. அதாவது மேச ராசியில சனி பகவான் பார்வையில வந்து சந்திரன் இருக்கிறாருங்க. அதனால பாத்தீங்கன்னா மூர்த்த சகோதரர்கள் கிட்ட கருத்து வேறுபாடுகள் கூட இருந்திருக்கும். வீடு மனை சார்ந்த விஷயத்துல வந்து நல்ல ஒரு மாற்றம் எல்லாமே ஏற்பட போகுதுங்க. இந்த மாசம் முழுசாவே உங்களோட அம்மாவோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்டான மருத்துவ செலவுகள் எல்லாமே அதிகமாக இருக்குங்க. காரணம் என்னன்னா 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் தாங்க 4ஆம் இடத்தை வந்து பார்க்கறதுனால தான் உங்களோட நிலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நன்மை தாங்க கொடுக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட நிலத்துல வந்து நீங்கள் விவசாயம் செய்யலாம், இல்லைன்னா வீடு கட்டலாம், இல்லைன்னா விற்கிறீங்க இப்படின்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் எல்லாமே கொடுக்குங்க. ஏன்னா இதை இப்போ நீங்கள் வித்தாதான் 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுப்பாரு. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறைமுகமான எதிரிகள் தொல்லை வந்து இருந்திருக்குங்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு இப்பயில இருந்தே அது எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடுங்க. அதனால உங்களுக்கு நன்மைகள் தாங்க கிடைக்க போகுது. இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு கூட ரொம்பவே அறிவுபூர்வமான செயல்பாடு தாங்க இருக்க போகுது. புதன் ஆதிக்க யோகம் வந்து இந்த 11ஆம் தேதி வரைக்குமே இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த புதன் வந்து ஆதிக்க யோகத்தால் குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான சிந்தனையெல்லாம் வருங்க. இன்ஃபேக்ட் உங்களோட குழந்தைகளால் தாங்க உங்கள் குடும்பத்துக்கு பெருமை, கௌரவம் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து மிலிட்ரி இல்லைன்னா டிஃபென்ஸில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. அதுவும் நல்ல ஒரு சம்பளத்துடன் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய இடமாற்றமாக தாங்க ஏற்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி வர போறாருங்க. 7ஆம் இடத்து அதிபதி வந்து 9ல் இருக்கிறதுனால நன்மைகள் தாங்க இருக்க போகுது. வாழ்க்கை துணை வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக தாங்க இருக்கவும் போகிறாங்க. ஆனால் இந்த 7ஆம் இடத்துக்கு சனி வந்தாலே தேவையில்லாத மனஸ்தாபத்தையும் ஆரோக்கிய குறையும் தாங்க ஏற்படுத்துவார். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் அடிப்பறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் வண்டியை பார்த்து கவனமாக ஓட்டிக்கோங்க. இந்த கன்னிராசியில பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குழந்தைகளால் எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க. கவலைப்பட வேணாம். குடும்பத்தில் வந்து சிக்கல் இருக்காது. நல்லது தாங்க நடக்க போகுது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ஏற்படுங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் பௌர்ணமிக்கு பிறகு கன்னிராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த மாசத்தோட கன்னிராசிக்காரங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால முருகன் வழிபாடு ரொம்பவே விசேஷமானதுங்க. இது கூடவே கந்தகுரு கவசம், கந்த
கந்தசஷ்டி கவசம் எல்லாமே பாராயணம் செஞ்சுக்கோங்க. இந்த முருகனோட வழிபாட்டால் உங்களுக்கு சிக்கல் இல்லாத வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.